சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நான் வந்து இன்றைக்கி 4வது நாள் கந்த சஷ்டி விரதம். நான் வந்து முருகர் கோயிலுக்கு தான் போயிருந்தேன். தினை மாவை எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் கற்கண்டு கலந்து பிரசாதம் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் பூவு தேங்காய் மட்டும் எடுத்துருக்குறேன். வெத்தலைப்பாக்கு பழம் எல்லாம் போயிட்டு அங்கே கடையில் வாங்கிட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்கு போகணும். கோயிலுக்கு வந்தாச்சு. முதல்ல வந்து இது முருகருடைய வாகனம். இந்த கோயிலில் வந்து விநாயகர், சிவன், பார்வதி எல்லாமே இருப்பாங்க. அவங்களுக்குடைய வாகனம் எல்லாம் அங்கே முன்னாடியே இருக்கும். அதுக்கப்புறம் இதுதான் முருகர். இது வந்து வேல்முருகன். இந்த கோயில் வந்து ரொம்ப விசேஷமானது. எப்பயுமே இந்த கோயிலில் வந்து கூட்டம் வந்து அவ்வளோவா இருக்காது. இப்போ ஒரு சமீப காலமாக 2 வருஷமாக தான் வந்து இந்த சஷ்டி காலத்தில் வந்து ரொம்ப கூட்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் முருகரை வந்து கிட்ட போய் சாமி தரிசனம் பண்ணேன். நான் கொண்டு போன நெய்வேத்தியத்தை வச்சு எனக்கு படைச்சி கொடுத்தாங்க. தீபாராதனை எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்து இந்த கோயிலில் வந்து சஷ்டி விரதத்தப்போ ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரம் வந்து 108 முறை எழுதுறதுக்காக ஒரு பேப்பர் படிவம் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. அதில் நானும் எடுத்துகிட்டு என்னோடய பிரச்சனை என்னமோ அதை தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை 108 வாட்டி எழுதிட்டு அப்படியே சுற்றி வந்தேன். இது தட்சணாமூர்த்தி விநாயகர், இது வந்து விஷ்ணு பகவான். இது வந்து அப்படியே முருகருக்கு பின்னாடி இருக்கிறது விஷ்ணு பகவான். அப்புறம் வந்து அங்கே பிரசாதம் வந்து வெஜிடபிள் ரைஸு, கீர் ரைஸ், அதுக்கப்புறமா வந்து கேசரி, ஒரு பாட்டில் தண்ணி கொடுத்தாங்க. அது வந்து நான் விரதம் அப்படிங்கிறதால வந்து சாப்பிடல, நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அங்கேயே ஒரு கோயில் வந்து சனீஸ்வரனுக்கு ஒன்று தனியாக ஆலயம் இருக்குது. அங்கே போய் கும்பிட்டுட்டு நல்லா முன்னாடி நின்று சனீஸ்வரனை வணங்கிட்டு அதுக்கப்புறமா சனீஸ்வரனுக்கு பின்னாடி வந்து இந்த நாகாத்தம்மன் சிலை எல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இது துர்க்கை அம்மன். நல்லபடியாக இந்த சாமி தரிசனம் பார்த்துட்டு அப்புறம் மண்டபத்துக்குள்ளே வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து முருகர் வந்து தினமும் வந்து இங்கே பூஜை நடக்கும் போல், அதாவது ஓமம் நடத்துவாங்க. இது வந்து முருகர் வள்ளி தெய்வானையோட இது வந்து ஊஞ்சலில் அலங்காரம் செஞ்சு வச்சுருந்தாங்க. நல்லபடியாக பார்த்துட்டு முருகர்கிட்ட வேண்டிட்டு எல்லாருடைய வேண்டுதலும் நிறைவேறணும் அப்படின்னு மனசார முருகர்கிட்ட வேண்டிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் ஓமத்தில் போடக்கூடிய பொருள் எல்லாம் அங்கே கீழே வச்சுருந்தாங்க. ஓமம் எவ்வளோ நேரத்துக்கு செய்வாங்க அப்படின்னு தெரியாது. கூட்டம் வந்து நிறைய இருந்தது. நல்லபடியாக முருகரை மனசார தரிசனம் பண்ணிவிட்டு சஷ்டி விரதம் இருக்கிற அனைவருடைய வேண்டுதலும் நிறைவேறணும் முருகான்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வந்த வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் சரவணபவ ஓம்.